Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸிமம் மினிமம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டில் ஒரு சப்செட்டுக்கு. இன்றைக்கி அது தொடர்ச்சியாக இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட்லாம் பார்த்த மாதிரி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமல் எலிமெண்ட்னா என்ன, மினிமல் எலிமெண்ட்னா என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்ஸில் நம்ம நிறைய விஷயம் இந்த எது பெருசுங்கிற கான்செப்டில் ஒன்று அப்பர் பவுண்டுன்னு ஒன்று சொல்கிறோம், மேக்ஸிமம்னு ஒன்று சொல்கிறோம், லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு ஒன்று சொல்கிறோம், மேக்ஸிமல் எலிமெண்ட்னு ஒன்று சொல்கிறோம். இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. இந்த ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் அப்போ பார்த்துட்டே வரும். இந்த 4 வேறு வேறு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தோணும், பட் எல்லாத்துக்கும் வேறு வேறு அர்த்தம். அந்த வேறு வேறு அர்த்தம் தெரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் அதோட டெஃபினேஷன்ஸும் இப்போ பார்க்க போகிறோம் மிச்சம் உள்ளதை. சரியா? இதுதான் இந்த கிளாஸோட நம்ம பண்ண போகிற வேலை. ஓகே, ரைட். போன கிளாஸில் மேக்ஸிமம் வேறு அப்பர் பவுண்ட் வேறுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மினிமம் வேறு லோயர் பவுண்ட் வேறுன்னு பார்த்தோம். மினிமமும் மேக்ஸிமமும் இருந்தால் அது ஒன்று தான் இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருந்தால் நிறையா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லோயர் பவுண்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் லோயர் பவுண்ட் இருக்குமா, அதே மாதிரி அப்பர் பவுண்டில் ஏதாவது ஸ்பெஷல் அப்பர் பவுண்ட் இருக்குமா, அது ஒன்று தான் இருக்க மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு மறுபடியும் நம்ம பழைய எக்ஸாம்பிளுக்கு போவோம். நம்ம ஒர்க் பண்ணுற செட்டு வந்து R with less than or equal to இந்த பார்ஷியல் ஆர்டர் செட்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம என்ன கேட்டோம், எல்லோரும் கேட்டோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்பர் பவுண்ட் 1 சொன்னோம். ஏன் சொன்னோன்னா, ஏன் 2 சொல்ல 1 சொன்னோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தோணும் போது இதில் பெரிய நம்பர் எது அப்படின்ட்டு அந்த 1 சொன்னோம். 1 தான் மேக்ஸிமம் இப்போது இந்த செட்டுக்கு நம்ம டெஃபினேஷன் படி. இது மினிமம். ஆனால் இது ஒரு அப்பர் பவுண்டு தான். பட் இந்த அப்பர் பவுண்டில் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அப்பர் பவுண்ட். என்ன அப்பர் பவுண்டுனா, இது இருக்கிற மற்ற அப்பர் பவுண்டை விட இது சின்ன அப்பர் பவுண்ட். இருக்கிற மற்ற அப்பர் பவுண்டோட சின்ன அப்பர் பவுண்ட். அதே மாதிரி இது வந்து மற்ற லோயர் பவுண்ட்ஸோட இது பெரிய லோயர் பவுண்ட். ஓகே, ரைட். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். Let x less than or equal to be a partially ordered set. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்க போகிறேன்னா, ஒரு அமங் தி அப்பர் பவுண்டு இருக்குது. ஓகே, ஒரு நான் எம்ப்டி செட் எடுத்தால் அதில் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு அப்பர் பவுண்டாவது இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். சரியா? அப்பர் பவுண்ட் இல்லாத செட்டும் பார்த்தோம், லோயர் பவுண்ட் இல்லாத செட்டும் பார்த்தோம். அட்லீஸ்ட் ஒரு அப்பர் பவுண்டு இருந்தால் அதோட பெரிய நம்பர்லாம் அப்பர் பவுண்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அப்பர் பவுண்டு இருக்கும்போது இருக்கிறதுலே சின்ன அப்பர் பவுண்டு ஏதாவது பார்க்க முடியுமா? அதே மாதிரி ஒரு லோயர் பவுண்டு இருக்குது, ஒன்றாவது இருக்குது அப்படிங்கிறப்போ லோயர் பவுண்ட்ஸ்லேயே பெரிய லோயர் பவுண்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபிஏ நான் எம்டி சப்செட் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னா, எம்டி செட் நாட் ஈக்குவல் டு ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதுற ஏபிஏ நான் எம்டி சப்செட். இது என்னென்னா, பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கா முழுக்க சிம்பிள்ஸ் வச்சுட்டேன். இந்த இது என்னென்னா, ஏ இஸ் நாட் எம்டின்னு வந்துடும். இந்த சிம்பிள் என்ன சொல்லும், ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் வந்துடும். ஓகே, லெட் ஏ பி நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, நான் இப்போ வந்து அப்பர் பவுண்டு பற்றி பேச போகிறேன். அதில் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பேச போகிறேன். அப்போது அப்பர் பவுண்ட் எங்கேருந்து எடுப்போம், நம்ம எக்ஸ்லேருந்து எடுப்போம். சரியா? எக்ஸில் தான் இருக்கும், அது ஏல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போது அந்த ஒரு எக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை எப்போ நான் லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? அது எப்போ சொல்லுவேன், அது முதல்ல ஒரு அப்பர் பவுண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா அப்பர் பவுண்டோட சின்னதாக இருக்கணும். அந்த எல்லா அப்பர் பவுண்டோட சின்னதாக இருக்குது, இதுதான் சின்ன அப்பர் பவுண்ட் அப்படின்னு எப்படி சொல்கிறது? ஏதோ ஒரு இடத்துல கம்பேர் பண்ணணும் இல்லையா? எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு கிளாஸில் வந்து ஒரு 30 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில்
ஒரு உயரமான ஆள் அப்படிங்கிறப்போ எப்படி உயரமான ஆள்னு சொல்லுவோம்? மற்ற எல்லாரை விட கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து உயரமாக இருப்பார். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சுட்டு ஸ்டூடெண்ட் பக்கத்தில் மற்ற எந்த ஸ்டூடெண்ட் பக்கத்தில் வச்சாலும் அவங்க உயரம் கம்மியாக இருப்பாங்க. அதுதான் அந்த கம்பேரிஷன். ஸோ அது மாதிரி இங்கே ஒரு கம்பேரிஷன் வேணும். அப்போது இங்கே என்ன கம்பேர் பண்ணுறேன்? சின்ன அப்பர் பவுண்ட் அமங் தி அப்பர் பவுண்ட் இதுதான் சின்னது அப்படின்னா அந்த அப்பர் பவுண்டை கையில் வச்சுட்டு எல்லா அப்பர் பவுண்டையும் கூட்டு பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா எந்த அப்பர் பவுண்டோ அது அதோட பெருசாக இருக்கும். ஓகே, அதுதான் அந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் தான். இங்கே ஒரு அப்பர் பவுண்டு சின்னதுன்னு சொல்லணும்னா மற்ற அப்பர் பவுண்டோட அதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கணும் எந்த அப்பர் பவுண்டோட கம்பேர் பண்ணாலும். ஸோ இதுதான் லாஜிக். அது எப்படி சொல்ல போகிறேன்னா ஏ வந்துருச்சு. ஓகே, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்ட் தி லீஸ்ட் அப்பர் பவுண்டு. அப்பர் பவுண்டில் லீஸ்ட் சின்னது. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, சுப்ரீமம். ஓகே, ஆஃப் ஏ இன் எக்ஸ் இஃப் கண்டிஷன் சொல்லணும். 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? ஆல்ஃபா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ இன் எக்ஸ். இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அது இதை வந்து எல்லா அப்பர் பவுண்டோட கம்பேர் பண்ணணும். வேறு எந்த அப்பர் பவுண்ட்லாம் ஏக்கு இருக்கோ அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கணும். சரியா? இஃப் பீட்டா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ இன் எக்ஸ் என்ன நடக்கணும்? ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் கம்பேர் பண்ணணும். அப்போது எது சின்னதாக இருக்கணும்? ஆல்ஃபாவை தான் நம்ம சின்ன அப்பர் பவுண்ட் சொல்ல போகிறோம். ஆல்ஃபா சின்னதாக இருக்கணும். ஆல்ஃபா இஸ் less than or equal to பீட்டா. இந்த கண்டிஷன் வரணும். புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது என்ன வருது? 2 கண்டிஷன் வருது. ஒன்று, முதல்ல அது அப்பர் பவுண்டாக இருக்கணும். அடுத்து வேற ஒரு அப்பர் பவுண்டு பக்கத்தில் வச்சோன்னா இது சின்னதாக இருக்கணும் அந்த அப்பர் பவுண்டோட, வாட் எவர் அப்பர் பவுண்ட் இட் இஸ். சரியா? இதுதான் நம்மளோட லாஜிக் ஆஃப் அ லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இப்போது இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் 1 வந்துடும். ஏன்னா 1 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்பர் பவுண்டுன்னு தெரியும் இந்த எக்ஸாம்பிளில். இதில் வேறு ஏதாவது ஒரு அப்பர் பவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்பர் பவுண்டெல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 1 விட பெருசாக இருக்கும். ஏன்னா 1 அந்த செட்லேயே இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஈஸியாக நமக்கு வந்துடும். ஏன்னா இஃப் ஆல்ஃபா பீட்டா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 less than or equal to பீட்டான்னு வந்துடும். நமக்கு 1 வந்து 1 இஸ் அன் அப்பர் பவுண்டுன்னு தெரியும். எனி அதர் பீட்டா இஸ் அன் அப்பர் பவுண்ட் ஃபார் திஸ்னு அர்த்தம். பீட்டா வந்து இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கணும்னு தெரியும். அதனால் 1 less than or equal to பீட்டான்னு வந்துடும். இந்த இடத்துல ஈஸி. சரியா? இது டைரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ரைட். அதே மாதிரி இங்கே 0 வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அது 0 என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அமங் த லோயர் பவுண்ட்ஸ் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இங்கே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அப்படின்னா இன்ஃபிமம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சரியா? இதை வச்சுக்கோங்க. இதை நீங்களே டிஃபைன் பண்ணுங்கள். இதை பார்த்துக்கோங்க. இதேமாரி இமிட்டேட் பண்ணி பண்ணுங்க. நான் எப்படி அப்பர் பவுண்டுங்கிறப்போ லோவர் பவுண்டுக்கு கேட்டனோ அதுமாரி லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சுட்டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் எழுதணும். எழுதி பாருங்கள். ஓகே, மேக்ஸ் வந்து நம்மளை எழுத தான் நம்ம கற்றுக்க முடியும். யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறத விட சொல்லிக் கொடுத்ததை கேட்டுட்டு நீங்கள் செய்யணும். நீங்களே செஞ்சு பார்த்தா தான் வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போ இதே இது இந்த செட்டுக்கேவும் இப்படி ஒரு செட் எடுக்கிறேன். சப்செட் ஆஃப் ஆர், ஏ சப்செட் ஆஃப் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ வந்து இப்படி எடுக்கிறேன். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் 1. இன்னும் எல்லா எலிமெண்ட்டும் எனி நம்பர் லெஸ் தேன் 1 எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டேன்னா இப்போ இதுக்கு நான் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வேலை பார்க்கணும். கஷ்டங்கிறத விட வேலை பார்க்கணும். இப்போ இதுக்கு நான் படம் வரைஞ்சி சொல்கிறேன். 1 இங்கே இருக்குது. இந்த சைடு இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இது ஃபுல்லுமே நம்மளோட செட் ஏ. சரியா? இப்போ இதுக்கு அப்பர் பவுண்டுன்னு ஒன்று இருந்தால் அது என்னவாக இருக்கணும்? 1 முதல் அப்பர் பவுண்டா அப்படின்னு பார்த்தா 1 அப்பர் பவுண்ட். ஏன்னா எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் தி செட் இஸ் லெஸ் தேன். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ
இது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் இதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி யோசிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல என்ன சொன்னோன்னா, இந்த 1 லெஸ் தென் ஈக்குவல் டு பீட்டா எப்படி சொன்னோன்னா, டெஃபினேஷன் ஆஃப் அப்பர் பவுண்ட்லன்னு சொல்லிட்டோம். டெஃபினேஷன் ஆஃப் அப்பர் பவுண்ட் பீட்டா அப்பர் பவுண்டானது செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே பீட்டாவோட சின்னதாக இருக்கணுங்கிறனால 1 லெஸ் தென் ஈக்குவல் டு பீட்டா வந்துடுச்சு. ஆனால் இந்த இடத்துல அப்படி வராது. இந்த இடத்துல என்ன வராது? பீட்டா இஸ் அன் அப்பர் பவுண்ட்னா பீட்டா இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஆல் தி எலிமெண்ட்ஸ் லெஸ் தேன் 1 தான் வரும். எந்த எலிமெண்ட்டெல்லாம் 1 விட கம்மியாக இருக்கோ அதை விட அது பெருசாக இருக்கும். ஆனால் 1 விட அது பெருசாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் போகணும். நம்ம ஏற்கனவே அதை பண்ணோம், கிட்டத்தட்ட அது மாதிரி பண்ணணும். சரியா? சப்போஸ் பீட்டா இஸ் அன் அப்பர் பவுண்டு, ஓகே, such that 1 is not less than or equal to பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்புறம் இந்த பீட்டா வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டானா பீட்டா இங்கே இருக்கணும். நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா பீட்டா இங்கே இருக்கணும். இங்கே இருந்தால் என்ன கான்ட்ரடிக்ஷன் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அது என்ன பண்ணணும்னா, டிப்பிக்கலாக நம்ம போன ஏதோ ஒரு இதுக்கு வந்து சம்திங் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்டுன்னு ப்ரூவ் பண்ணாலும் அதே லாஜிக் தான். இப்போ பீட்டா இங்கே இருந்தால் என்ன ஆகும்? இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நம்பர் இந்த செட்டில் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து இந்த நம்பரோட பெருசாக இருக்கும். அதனால என்ன சொல்லலாம்? அது வந்து பீட்டா இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட்னு வந்துடும். சரியா? சப்போஸ் பீட்டா இங்கே இருந்தால், அதனால் பீட்டா இங்கே தான் இருக்க முடியுங்கிறத சொல்லணும். இங்கே இருக்கும், இல்லை 1ல் இருக்கும், 2 தான் வாய்ப்பு. ஸோ இங்கே பீட்டா இருந்தால் எந்த நம்பர் இந்த செட்டில் இருக்கும்? இந்த நம்பர். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா 1 + பீட்டா பை 2. சரியா? அதோட ஆவரேஜ். இதுக்குமே ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியும். இந்த ஆர்டர் ரிலேஷன் வச்சுட்டேவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, போன கிளாஸ்லேயே இதை சொன்னேன் நான். இப்போது இது வந்து ஜாமெட்ரிக்கில் இந்த ப்ரூஃபை சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம இதை பற்றி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எது அப்பர் பவுண்ட், எது லோயர் பவுண்டு, எது கிரேட்டஸ்ட் அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட், எது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லியிருக்கோம். இந்த செட்டுக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது? 1ன்னு வந்துடும் சொல்லியாச்சு. இதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டே கிடையாது. அதனால் இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டை பற்றி பேச முடியாது. ஓகே, முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன கேள்வி கேட்டோம் முதல்ல? அப்பர் பவுண்டு யூனிக்காக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் மேக்ஸிமம் யூனிக் இருந்துச்சுன்னா அது யூனிக்காக இருக்கும். அதுமாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு யூனிக் கிடையாது. ஆனால் மினிமம் இருந்தால் அந்த மினிமம் யூனிக்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யூனிக்காக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, 2 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் போன கிளாஸில் மாதிரி 2 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருந்தால் அது ரெண்டும் ஒன்றா இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? சப்போஸ் L1 அண்ட் L2 ஆர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட்ஸ், LUBன்னு எழுதலாம், ஆஃப் A இன் Xன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த L1ம் L2வும் சேமாக இருக்குமாங்கிறது தான் கேள்வி. ஸோ இதில் பாருங்கள், மறுபடியும் என்ன தெரியும் நமக்கு? L1 ஒரு அப்பர் பவுண்டுன்னு தெரியும், L2 ஒரு அப்பர் பவுண்டுன்னு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு ஓகே. இந்த அடுத்ததில் என்ன சொல்லுன்னா, பீட்டா அப்பர் பவுண்ட்னா ஆல்ஃபா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீட்டா. சரியா? இப்போது L1 L2 ரெண்டுமே லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகே, இப்போ L1 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வச்சு இந்த ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன தெரியுது? L1 லீஸ்ட் அப்பர் பவுண்டு, அதுதான் நம்மளோட ஆல்ஃபா இங்கே. ஸோ L2 வந்து இன்னொரு அப்பர் பவுண்ட். ரெண்டுமே லீஸ்ட் அப்பர் பவுண்டாக ரெண்டுமே அப்பர் பவுண்ட் தான். அப்போ அதை L1 வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டை வச்சுட்டோன்னா L2 சமதர் அப்பர் பவுண்டுனா L1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு L2ன்னு வரும். ஓகே, ஸோ நேச்சுரலாக என்னென்னா L1 இஸ் எ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் A, L2 இஸ் an அப்பர் பவுண்ட் ஆஃப் A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டையும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? L1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு L2. L1 தான் எல்லா அப்பர் பவுண்டோட சின்னதுன்னு அர்த்தம். அதுக்கு L2 வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு இருக்கிறனால L2 அப்பர் பவுண்டாகவும் இருக்கும், அதனால் இது வந்துடும். இதே ரோலை ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா? என்ன பண்ண முடியும்? L2 லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு எடுத்துக்கோங்க, L1 அப்பர் பவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? L2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு L1 வரும். ஸோ இது இருந்துச்சுன்னா என்ன தெரியும் நமக்கு? L1 ஈக்குவல்ஸ் L2ன்னு கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்பர் பவுண்டும் லோயர் பவுண்டும் நிறையா இருக்கலாம், ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அப்பர் பவுண்டு இருந்துச்சுன்னா அது ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, அது மாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆர் யூனிக் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட்.
இஃப் இட் எக்ஸிஸ்ட். அது இருந்துச்சுன்னா ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு அடுத்து மேக்ஸிமல் அண்ட் மினிமல் எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? இந்த கான்செப்ட் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்களே. சில நேரம் நிறைய இடத்துல இதை படிப்போம். மேக்ஸில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் இது வரும், அங்கங்கே மாற்றி மாற்றி வரும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மேக்ஸிமல் மினிமல்ங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால் இப்போ இதுக்கு போடுற எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்களும் சில எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, ரைட். இப்போது let x, less than or equal to be a partially ordered set. Okay, x naught belongs to x is called a maximal element of x if a belongs to x and x naught less than or equal to a, and then a is equal to x naught. இது கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட் இருக்குது. அதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை எப்போ மேக்ஸிமல்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எலிமெண்ட்டை விட பெருசாக ஒரு எலிமெண்ட் அந்த செட்டில் இருந்துச்சுன்னா அது அதுவாக தான் இருக்கணும். அதோட பெருசாக வேறு எதுவும் எலிமெண்ட் இருக்க முடியாது. அப்படி தான் அர்த்தம். எதோ மேக்ஸிமல் எலிமெண்ட்னு சொல்லுவோம், அதை விட பெருசாக எதுவும் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக பாருங்கள். மேக்ஸிமம் டிஃபைன் பண்ணுவோம் என்ன பண்ணும், ஒரு செட்டோட மேக்ஸிமம்னு சொல்லும்போது அந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் நீங்கள் மேக்ஸிமத்தை விட சின்னதாக இருக்கணும்னு சொன்னோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறோம், ஒரு செட்டு எப்போ மேக்ஸிமல்னா அதை விட ஒரு பெருசாக ஒரு நம்பர் ஒரு எலிமெண்ட் இருக்க முடியாது. அதை விட பெருசாக ஒரு எலிமெண்ட் இருக்க முடியாதுங்கிறது அர்த்தம். சரியா? சரி, இதை எப்படி பார்க்குறது? இதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். நம்மளோட டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் என்னது, பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து ஒரு செட்டு. நம்மளோட டெஃபினிஷனுக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கோம். எக்ஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கோம். ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 2ன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் பவர் செட் ஆஃப் எக்ஸ் வித் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? இப்போது இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த செட்டுக்கு மேக்ஸிமம்? பவர் செட் ஆஃப் எக்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு மேக்ஸிமம் என்னவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஏ மேக்ஸிமம். சரியா? எல்லா செட்டுமே இதுக்கு சப்செட்டுங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஏ மேக்ஸிமம் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் தான் என்னோட செட்டு. அதுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸ். ஏன்னா எல்லா செட்டும் இதோட சப்செட். ஓகே, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. அதே போல் எம்டி செட் இஸ் தி மினிமம் போடலாம். ஒன்று தான் இருக்க முடியும் மேக்ஸிமம் மினிமம் இருந்துச்சுன்னா. இஸ் தி மினிமம் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன். இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிற செட்டு பவர் செட்லேருந்து இந்த 2 பாயிண்ட்டையும் எடுத்துடுறேன். சரியா? பி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ், லெட்ஸ் சே ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் எடுப்போம். எடுத்துட்டேன். இப்போது இதில் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கல் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், இது எக்ஸ் வந்து எனி செட் தானே, ஒரு சின்னதாக ஒரு செட் வச்சு வெரிஃபை பண்ணி பார்ப்போமா? ஓகே, அதை பார்த்தா ஐடியா கிடைக்கும் என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஏபிசி தான் என்னோடய எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, எம்டி செட் சிங்கிள்டன் ஏ. இதை நம்ம நேற்று எழுதணும். அப்புறம் எக்ஸ், இதுதான் நம்ம செட்டு. சரி, பி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த செட்டில் இது மட்டும் இருக்காது, இது மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? எக்ஸ் மட்டும் இருக்காது. அப்போது இதில் எனக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா செட்டுமே அதுக்கு சப்செட்டாக இருக்கணும்.
ஓகே, எம்டி செட் வந்து எல்லாத்துக்கும் சப்செட்டாக இருக்கும். இந்த ஏ எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? இதுக்கு சப்செட்டாக இருக்காது, இதுக்கு சப்செட்டாக இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்க முடியாது, இது மேக்ஸிமம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு செட்டுக்குமே இந்த ஒரு எலிமெண்ட் வந்து இட் இஸ் நாட் அ சப்செட்னு வந்துடும். புரிஞ்சா? நமக்கு திஸ் இஸ் நாட் லெஸ் than or equal to பி. அதனால் இதை எடுத்துட்டேன்னா ஓகே, இதை இங்கே எழுதிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றி இப்படி எழுதிடும். பி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ். அது என்ன செட்னா இந்த எக்ஸ் இருக்காது. சரியா? இந்த செட்டுக்கு பியும் சியும் மேக்ஸிமம் இருக்காதுன்னு சொன்னேன். ஏன் இருக்காதுன்னு சொன்னால் there is an element of this set which is not less than or equal to this. கரெக்டாக? இது எப்போ லெஸ் than or equal to போட முடியும்? அப்போ இது வந்து அதோட சப்செட்டாக இருந்தால் தான். இல்லை, அந்த சேம் ரீசன் this is not less than or equal to this. அதனால் இது ரெண்டுமேவும் அப்பர் பவுண்டாக இருக்க முடியாது. சரி, ஏன் அப்பர் பவுண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த பி இஸ் நாட் லெஸ் than or equal to thisனு வந்துடும். அதனால் அப்பர் பவுண்ட் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமம் பார்த்துட்ருக்கோம். சரியா? அது மேக்ஸிமம் இருக்க முடியாது. ஓகே, நம்ம இங்கே மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த செட்டுக்கு அந்த மேக்ஸிமத்தை எடுத்துட்டா இது மேக்ஸிமம் இருக்க முடியாது, இது மேக்ஸிமம் இருக்க முடியாது, இதுவும் மேக்ஸிமம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த செட்டு வந்து இந்த எலிமெண்ட் வந்து இதோட லெஸ் than or equal to வராது. அப்போ இது மேக்ஸிமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, இந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே லெஸ் than or equal to போட முடியுமா? மேக்ஸிமம்னு என்ன அர்த்தம்? ஏபி இந்த பக்கம் இருக்கணும் இல்லையா? ஓகே, இங்கே ஏபி போடுங்க, இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் போடுங்க, ஏதோ ஒன்று. இப்போ சிங்கிள்டன் சி எடுத்துக்கிட்டோன்னா இந்த சி வந்து நாட் லெஸ் than or equal to. அதனால் என்ன ஆகும்னா ஏபி வந்து இதுக்கு மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் என்னது? இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கணும். அப்போ இது முடியாது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், இதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே இதுக்கு மேக்ஸிமம் இருக்காது. there is no maximum அப்படின்னு தான் அர்த்தம். there is no maximum. There is no maximum for P of x difference x. அதே லாஜிக் தான், சேம் லாஜிக். இதுலேருந்து மினிமமாக இருக்குல்ல, இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா there is no minimum. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. there is no minimum for P of x difference empty set. சரியா? ஆனால் இந்த செட்டில் மேக்ஸிமம் எலிமெண்ட் இருக்கும், இதில் மேக்ஸிமல் இருக்கும், இதில் மினிமல் இருக்கும். சரி, மேக்ஸிமல் எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த செட்டில் வந்து ஓகே, நான் என்ன சொல்ல போகிறேன்னா P of x difference x has a maximal element அப்படின்னு சொல்ல போகிறேன். with respect to which order? இந்த ஆர்டர், இந்த சேம் ஆர்டர் தான். சரியா? இன்க்ளூஷன் ஆர்டரில் ஆஸ் அ மேக்ஸிமல் எலிமெண்ட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஏன் வந்து இந்த எக்ஸ் எடுத்துட்டால் நமக்கு வந்து இங்கே எதுவுமே மேக்ஸிமல் எலிமெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இதில் இருக்கிற பெரிய செட்டுன்னு பார்த்தா இந்த 2 எலிமெண்ட் செட்ஸ்லாம் பெருசு இல்லையா? அப்போ ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது, 1 தான் குறைஞ்சிருக்கு. அப்போது அந்த 1 குறைஞ்சா என்னாங்கன்னா அது ரெண்டும் மாறிடுது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா பாருங்கள்? கம்பேரே பண்ண முடியாது. திஸ் இஸ் லெஸ் than or equal to this, this is less than or equal to this சொல்லவே முடியாது. எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சப்செட்ங்கிற ப்ராப்பர்ட்டி போயிடுது. எக்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் பெரிய செட், எல்லாமே அதில் சப்செட்டுங்கிறனால அந்த இங்கே வந்துடுது, அங்கே வர மாட்டேங்குது. ஸோ அப்சர்வேஷன் என்னன்னா, சப்போஸ் எக்ஸ் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா லெட்ஸ் சே T1, T2 பிலாங்ஸ் டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. T1 நாட் ஈக்குவல் டு T2 வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் டிஃபரன்ஸ் T1 வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. B is equal to x difference T2ன்னு வச்சுக்கோங்க. இது என்னென்னா ஒரு எலிமெண்ட் தான் குறையுது. இந்த எலிமெண்ட் எப்படி மேக்ஸிமம் இருக்குமா இருக்காதான்னு பார்த்தோன்னா A சப்செட் ஆஃப் B போட முடியாது. முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் T1 T2 ரெண்டுமே எக்ஸில் இருக்குது. இதில் T2 இருக்கும், ஆனால் இங்கே T2 இருக்காது. அதே மாதிரி இதில் T1 இருக்கும், ஆனால் இங்கே T1 இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இதுவும் தப்பு. ஓகே, இதை அழிச்சிருவோம். நான் லெஸ் than or equal to சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இதுவும் சொல்ல முடியாது,
இதுவும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ரெண்டுமே சொல்ல முடியாதுன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டு ஏவு பி எதுவுமே மேக்ஸிமலாக இருக்காது, எதுவுமே மேக்ஸிமலாக இருக்காது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட லாஜிக். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போது மேக்ஸிமமாக இருக்காது. அப்போ நான் மேக்ஸிமல் எலிமெண்ட் வேணும், சரியா? இந்த எலிமெண்ட் ஆனால் மேக்ஸிமலாக இருக்கும். இந்த எலிமெண்ட்டும் மேக்ஸிமல்னு என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் அவனுக்கு ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டு பார்க்கணும். இங்கே பார்ஷியல் ஆர்டர் செட் எடுத்துக்கிறேன்னா இதுதான் பார்ஷியல் ஆர்டர் செட். இதுக்கு மேக்ஸிமல் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் த பார்ஷியல் ஆர்டர் செட். ஓகே, P of x difference x. Okay, this has a maximal element. Let t belongs to x. Okay, t xல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? x difference t இந்த எலிமெண்ட் மேக்ஸிமல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு என்ன அசம்ஷன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் அட்லீஸ்ட் 2 இருக்குங்கிறத சொல்லிட்டோம், சரியா? வெறும் ஒன்று தான் இருந்துச்சுன்னா அது வராது. ஓகே, அது என்ன காரணம்னு பாருங்கள். இப்போ இது ஏன் மேக்ஸிமல் எலிமெண்ட் அப்படின்னா, let us take some a belonging to this. ஓகே, இல்லைன்னா எஸ் வச்சுக்கோ. எஸ் belongs to this such that this is less than or equal to s. இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? x difference t is subset of s. ஓகே, சரி. இப்போ நம்ம பார்ப்போம். இதை படம் வரைஞ்சி பார்க்கலாம். இது கேபிட்டல் எக்ஸ், சரியா? இந்த எக்ஸ் டிஃபரன்ஸ் டீனா இங்கே டீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த டி மற்றும் இல்லாத ஒரு செட்டு, அதுதான் எக்ஸ் டிஃபரன்ஸ் டி, சரியா? இந்த எஸ் இதை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஆனால் எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எஸ் இதை ஈக்குவலாக இருக்கக்கூடாது. எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ் இந்த செட்லேருந்து எடுத்துட்டோம். எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ், இதுவும் இருக்குது. எஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸும் இருக்குது. முக்கியமான விஷயம், எஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத விட எக்ஸ் எஸ் இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ். எஸ் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 3 கண்டிஷன் இருக்குது, சரியா? எஸ் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கணும், எஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும். ஓகே, எக்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் அதர் தேன் டி. எல்லா எலிமெண்ட்டும் எஸ்ல இருக்குது, எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் டி மாத்திரம் இல்லை. அப்போ அந்த டியும் எஸ்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? if t belongs to s, if t belongs to then s equal to x. கரெக்டா? அப்போ this is not possible. This is not possible. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? t does not belongs to s. t does not belongs to s னா என்ன அர்த்தம்? s is equal to x difference t. புரிஞ்சுக்கோங்க, எஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதுலேயும் இருக்கும். ஏன்னா எஸ்ல எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, டி அதில் இல்லை. ஆனால் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் டி. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு டி எடுத்தோம். எக்ஸ் டிஃபரன்ஸ் டி லெஸ் than or equal to எக்ஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா நான் திஸ் இஸ் சப்செட்னு எடுத்துக்கிட்டோம். அப்படி இருந்தால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் டிஃபரன்ஸ் டி மேக்ஸிமல் எலிமெண்ட். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இட் இஸ் நாட் அ மேக்ஸிமம். அது மேக்ஸிமமாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். ஏன்னா அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டீங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இன்னொரு எலிமெண்ட் எடுத்து அதுக்கு நாட் ஈக்குவல் எலிமெண்ட் எடுத்து இந்த மாதிரி 2 செட்டை கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அது மேக்ஸிமமாக இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் கொடுத்துடலாம். ஓகே, இதே லாஜிக் தான். கம்பேர் பண்ண முடியாது. மேக்ஸிமம்னா பெருசாக இருக்கணும், இல்லை அப்படிங்கிறனால முடியலன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் இது மேக்ஸிமல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரீசன் இருக்குது. ஏன் மேக்ஸிமல்? இந்த செட்லேருந்து ஒரு எஸ் எடுத்தாச்சுன்னா அது இதை கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். ஐ எம் அசியூமிங் திஸ். அசியூம் பண்ணால் என்ன கிடைக்குது? எனக்கு கன்க்ளூஷன் ஈக்குவல்னு கிடைக்குது. நம்ம டெஃபினிஷனை ஒத்து வருதா பாருங்கள். ஓகே, இஃப் a belongs to x, a belongs to capital X and x naught is less than or equal to a, then a equals x naught. இதே தான் இங்கேயும் நடக்குது. s is an element of this partial ordered set. ஓகே, இந்த s இதை கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா then this has to be equalனு சொல்லியாச்சு. ஓகே, ரைட். அப்போது any element of this form is a maximal element. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதோட மேக்ஸிமல் எலிமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம்.
given any t belongs to x, x difference t is a, இது ஒரு maximal element of p of x difference x, less than or equal to. இந்த partial ordered செட்டுக்கு இதெல்லாம் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ். இதான் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இந்த கேள்வியை யோசிங்க நீங்கள். பவர் செட் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் எம்டி செட் அப்படின்னு எடுத்துட்டா இதோட மினிமல் எலிமெண்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும், இதோட மினிமல் எலிமெண்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து இதையே நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி ரெண்டையுமே எடுத்துருவோம். எம்டி செட்டு வேண்டாம், எக்ஸும் வேண்டாம். இதோட மேக்ஸிமல் அண்ட் மினிமல் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமல் எலிமெண்ட்னா என்ன, மினிமல் எலிமெண்ட்னா என்ன. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் வந்து எனி செட்டுன்னு ஆரம்பித்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்ல, ஏபிசின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட் வச்சுட்டு அதில் தெளிவாக பாருங்கள் மேக்ஸிமல் எலிமெண்ட்லாம் என்ன, மினிமல் எலிமெண்ட்லாம் எப்போ. அந்த ஏபிசியும் எம்டி செட்டையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த செட்டில் பாருங்கள். அதை இங்கே எழுதுகிறேன், அதை நீங்கள் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் பார்ஷியல் ஆர்டர் செட்டு இதுதான், அதை நான் எழுதி கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கு எதெல்லாம் மேக்ஸிமல் எலிமெண்ட் எதெல்லாம் மினிமல் எலிமெண்ட்டுங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, y is equal to a b c a b b c c a. ஓகே, y with less than or equal to, இங்கே வந்து a less than or equal to b if and only if a is subset of b. இதுதான் ரிலேஷன்ஷிப். ஃபைண்ட் ஆல் த மேக்ஸிமல் அண்ட் மினிமல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் y. அது என்னன்னு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிளாக ஆர் வித் லெஸ் than or equal to எடுத்துக்கோங்க. இது ஒரு பார்ஷியல் ஆர்டர் செட்டா. இந்த ஆருக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக இது ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் டோட்டலி ஆர்டர் செட். இந்த லெஸ் than or equal to வந்து டோட்டலி ஆர்டர் செட்டு. நமக்கு இது வேண்டாம், இதை எடுத்துக்கலாம். அது அதனால் வேண்டான்னு சொல்ல, ஆர் வச்சுக்கிட்டோம். ஆரை வச்சுட்டு பவர் செட் ஆஃப் ஆர் டிஃபரன்ஸ் எம்டி செட் அண்ட் ஆர். இதில் வந்து இன்க்ளூஷன் வந்து ரிலேஷனாக வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் மினிமல் எலிமெண்ட்ஸ், இது இது இந்த எக்ஸாம்பிள் மூணுக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். காமனாக இருந்தால் இதெல்லாம் மேக்ஸிமல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் மினிமல் எலிமெண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதோடு இப்போ நிறுத்திக்கலாம். அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி படிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.